ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகா நச்சி யூடியூப் சேனல். எங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன செடிகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். வாங்க என்னென்ன செடிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிலத்தில் நிறைய செடி வச்சுருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் பாட்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பாட்டில் புதினா இருக்குது. இதில் மாதுளை, இது வந்து மாதுளை செடி. இங்கே பாருங்கள், இதில் முருங்கை. முருங்கை இது பாருங்கள். இங்கே வந்து இது செம்பருத்தி செடி. இதில் வந்து ஒரு 4-5 கலர் ஒன்றா நட்டு வச்சுருக்கேன். ஒரு 4-5 கலர் ஃபுல்லாக ஒரே இடத்துல மலரும் போது எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக எல்லாம் ஒரே இடத்துல நட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி விதை போட்டு வச்சுருக்கேன். இன்னும் வரல. ஆல்ரெடி ஒன்று வந்துச்சு, அதை நட்டு வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இப்போ இன்னொரு விதை நட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து செம்பருத்தி பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டான இருக்கிற வட்ட பூச்செடியிலேருந்து வெட்டி அதை பதியம் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய மரமாக இருந்துச்சு. அதை இப்போ தான் வந்து வெட்டி விட்ருக்கோம். நல்லா துளிர் எடுத்துருக்கு. இது வந்து தங்காளரி செடி. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோங்கன்னா ஒரு மல்பெரி செடி இருக்குது பாருங்கள். இதில் நிறைய பழம் எடுத்துருந்துச்சி. மல்பெரி செடி நிறைய பழம் எடுத்துருந்துச்சி, எல்லாம் எடுத்து சாப்பிட்டோம். இது வந்து வாழை, மொந்த வாழைன்னு சொல்லுவாங்க. பொரியலுக்கு யூஸ் பண்ணுற வாழை மரம். பஜ்ஜி கூட போடலாம் இந்த வாழை. ஆமாம், அதுக்கு கீழே பாருங்கள் என்னன்னு தெரியுதுங்களா? வல்லாரை. வல்லாரை இங்கே ரொம்ப நிறைய இருந்துச்சு, எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு கொஞ்சம் தான் வச்சுருக்குறோம். அதுக்கு நடுவுலையே பாருங்கள் ஒரு பப்பாளி செடி. அப்படியே இந்த பக்கம் வந்தால் கற்றாழை. இது புது வரவு. இப்போ தான் இதை நட்டு 2 நாள் ஆகுது. ரோஸ் செடி. இங்கே ஒரு குட்டி பப்பாளி மரம் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து மாங்காய் மரம். இப்போ செடியாக தான் இருக்குது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு ஒரு சின்ன விதையை, அதாவது பழம் சாப்பிட்டு விதையை நட்டு வச்சாங்க. அது இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. இப்போ அப்படி பாருங்கள், இங்கே ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது. க்ரீனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஸ்பைடர் பிளான்ட் நட்டு வச்சுருக்குறோம். இங்கே கொஞ்சம் புதினா நட்டு வச்சுருக்குறோம். இது என்னன்னு தெரியுதுங்களா? அன்னாச்சி பழம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னக்கு சொல்லுங்கள்? சங்குப்பூ. சங்குப்பூலேயே இது வந்து அடுக்கு சங்குப்பூ. நிறையா பழந்திருக்கு பாருங்களேன். நல்ல பெரிய பெரிய சங்குப்பூ. இதுக்கு ஒரு குச்சி கட்டி விட்டுருக்கோம். அப்படிங்க பாருங்கள். இது வந்து ஜம்பு நாவல் பழம். சின்ன செடியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வெட்டி விட்டோன்னே பக்க கிளைகள்லாம் நிறைய வந்து நல்லா அழகாக வளர்ந்து வருது. அதுக்கு பக்கம் பாருங்கள் சாமந்தி பூ செடி. வீட்டுக்கு தேவையான மிளகாய் செடியும் இருக்கும். பாருங்கள், இங்கே ஒன்று இருக்கா? அப்புறம் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது, காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போட்டா. சின்ன செடியாக இருக்கிறப்ப பால் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. நல்ல சுவை. பாருங்கள், இப்பயும் பழம் எடுத்துருக்கு, காய் எடுத்துருக்கு. இது வச்சியும் 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 2.5 வருஷம் ஆகுது. நல்லா பெருசாக இப்போ வந்துட்டுருக்கு. பாருங்கள், இது வந்து செம்பருத்தி சந்தன கலர். நடுவில் பாருங்கள் அழகாக ஒரு ரெட் கலர் பூ அந்த மாதிரி. நல்ல பெரிய செடி. இதோட ஒரு 4-5 டைம் கட் பண்ணி விட்டோம். எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பக்கம் என்னது, அதே சங்குப்பூ செடி.
நிறைய சங்குப்பூ செடி இருக்கும். இது வந்து பல அடுக்கு. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒத்த அடுக்கு சங்குப்பூ, ஒரே ஒரு அடுக்கு தான். அந்த பக்கமும் சங்குப்பூ இருக்கும். எங்கள் வீட்டான பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக தான் இருக்கும் எப்பயுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பாருங்க. இந்த பன்னீர் ரோஸ் செடி வச்சியும் 3 வருஷம் ஆகுது. இதோட ஒரு 5-6 டைம் வெட்டி விட்டோம். கொஞ்சம் பெருசாக புதர் மாதிரி ஆகிட்டே இருக்கும். நாங்கள் வெட்டி விட்டுட்டே இருப்போம். பாருங்கள், மிளகாய் செடி இங்கே ஒன்று இருக்குங்களா, அப்படியே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாடி பாருங்கள் கிழங்கு செடி. இங்கே பாருங்கள், இங்கே கருந்துளசி செடி இருக்குது. அது கருந்துளசி செடிக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் செடி இருக்குது. இதெல்லாம் விதை மூலயமா வச்ச செடிங்க தான். அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுன்னு பார்த்தா கைவிட்டு எண்ணிடலாம். மற்ற செடி எல்லாமே நான் எங்கேயாவது பார்க்குற இடத்துலேருந்து குச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்கிற செடிங்க தான். இதுவும் வந்து அம்மா வீட்டான போயிருந்தப்போ அங்கே நிலத்துல முளைஞ்சிருந்த கொய்யா செடி இது. பாருங்கள், காய் எடுத்துருக்கு. ஆல்ரெடி 2 பழம் வச்சு சாப்பிட்டோம். இப்போ நிறைய பூ எடுத்துருக்கு. ஒரே கிளைக்கு இல்லாத பூ தான் இருக்குது. நிறைய பூ எடுத்துருக்கு. நிறைய காய் வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சேஞ்சிங் ரோஸ் செடி. காலையில் வந்து நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். அப்புறம் மதியம் ஒரு லைட் பிங்க்கு, ஈவினிங்கில் நல்ல டார்க் பிங்க் ஆகிடும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செம்பருத்தி குச்சி வெட்டிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். பெருசாக வளருமா என்னன்னு தெரியல. வளரும் நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லா செம்பருத்தி குச்சியுமே வெட்டிட்டு வந்து நட்டு வச்சு வளர்த்துருக்கேன். இதுவும் வளரும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. இதை பாருங்கள், இது வந்து தேவலரி பூ. இது தேவலரி பூ செடி. இதுவும் வாங்கிட்டு வந்து வச்சதெல்லாம் இல்லை. கீழே பாருங்கள், ஒரு சின்ன குச்சி சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து நட்டு விட்டேன். நல்லா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு அழகு தாவரம் தான். இது பேர் தெரியல எனக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு ரோஸ் செடி. இவர் வந்து 2 நாள் தான் ஆகுது. ரெட் கலர் ரோஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. இதில் பூ மலரல. இது வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் பெரிய பெரிய செம்பருத்தியாக பூக்கும். பூ மலரல. தனித்தனியாக ஒரு வீடியோ கூட நான் பிடிச்சி போடுறேன். அப்படியே அதுக்கு பின்னாடி வந்தங்கன்னா பாருங்கள், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? நிறைய பூ மலர்ந்துருக்கு. இது வந்து செர்ரி பழம். இது வச்சு சரியாக 7 மாதம் ஆகுது. ஒரு நல்ல நிறைய ரூட் பக்க கிளைகள்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு. பழம் ஒரே ஒரு டைம் தான் ஒரே பழம் இருந்துச்சு, அதை அறுத்து சாப்பிட்டோம். இப்போ நிறைய பூ எடுத்துருக்கு. எங்கே பார்த்தாலும் பூவாக தான் இருக்குது. காய்கள் வந்த அப்புறம் பழம் வந்த அப்புறம் காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடி. இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது தான். செர்ரி ஸ்டார் ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு வந்து நட்டது. இங்கே பாருங்கள், பூலாம் எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு காய் இருக்குது பாருங்கள், ஒரு பிஞ்சு. இது 2வது டைம் வைக்கிது. இப்போ தாங்க ஒரு 2 நாளாக மழை. இப்போ வெயில் காலன்றதுனால அதுக்கு பக்கம் இந்த மாதிரி தென்னை மட்டைலாம் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அது நல்லா குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே இப்படி உள்ள நிலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது என்னோட ஒர்க் பண்ண டீச்சர் கொடுத்த செடி. அவங்களே நிறைய பெரிய தோட்டம் வச்சு அவங்களே பதியம் போட்டு கொடுத்தது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இதில் பிஞ்சு எடுத்துருக்கு. இது பூ மலர்ந்து இது பிஞ்சாக மாறி இருக்குது. சின்ன பிஞ்சு. இப்போ இதோட பெருசு காட்டுற பாருங்க, தெரியுதுங்களா? இவ்வளோ தான் இருக்கிறதே. ஆனால் இது வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதுங்கெல்லாம் நான் வெட்டி விட்ட செடி. நந்தியவட்டம்.
அங்கே பதியம் போட்டது காட்டணும் இல்லைங்களா, இதுலேருந்து தான் வெட்டிட்டு போய் அதை நான் பதியம் போட்டேன். அங்கே ஒன்று இருக்கும், காட்டாத வந்துட்டேன். அங்கே ஒரு நந்தியாவட்டம் இருக்குது பாருங்கள். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நந்தியாவட்டம், அதுக்கு பக்கம் ஒரு நந்தியாவட்டம். எல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டு இப்படி துளுத்து வந்திருக்கு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து முல்லைப்பூ செடி. பூ பாருங்கள் எப்படி நல்லா அழகாக மலர்ந்துருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒத்தடுக்கு செம்பருத்தி. ஆனால் இதோட பூ வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், இது நல்லா இது சாஃப்டாக இருக்கும், வெல்வெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் குச்சி தாங்க எடுத்துகிட்டு வந்து வச்சு நட்டது. இதுவும் அந்த கொய்யா செடி அதோட லாஸ்ட் டைம் காட்டின கொய்யா செடியோட இதையும் சேர்த்து பிடிங்கிட்டு வந்து நட்டேன். இதை வெட்டி விட்டுருக்கேங்க. இதில் இது வரைக்கும் ஒரு காயும் விட்டதில்லை. இப்போ தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இங்கே ஒரு முல்லைப்பூ செடி நட்டு வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இது சிறுநெல்லி செடி. இது வரைக்கும் இதில் சிறுநெல்லி வச்சதே இல்லை. இது வச்சு சரியாக 1.5 வருஷம் ஆகுது. ஆனால் வளர்ச்சி மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இன்னும் காய் வைக்கல. ஒரே டைம் சும்மா ஒரு 4 வச்சிருந்துச்சி, அவ்வளோதான். நிறைய காய் பிடிக்கல. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கற்றாழை, அதுக்கு பக்கம் ஒரு சங்குப்பூ, அதே அடுக்கு சங்குப்பூ. ஒரு குச்சி நட்டு அது மேலே ஏற்றி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்பைடர் பிளான்ட் நட்டுருக்கேன். இது வந்து நம்ம ஊரில் பாதாம் மரம்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு மரம் இருக்குது. பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டேரியா பூ செடி நான் ஒன்று நட்டு வச்சுருக்கோம். இது வந்து வாடாமல்லி பூச்செடி ஒன்று நட்டு வச்சுருக்கோம். இங்கே டேரியா பூச்செடி இருக்குது. இது அழகு தாவரம், இது பேர் என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பெருநெல்லி நட்டு வச்சுருக்கோம். இது நட்டு சரியாக 2.5 வருஷம் ஆகுது. பெருநெல்லி செடி நிறைய வச்சுருப்போம் நிலத்துல, தெரியுதுங்களா? அதுக்கு அந்த பக்கம் ராமர் சீதாவும் வச்சுருக்கோம். அதெல்லாம் நிலத்துல வச்சுருக்கோம். இங்கே வீட்டான இருக்கிறத மட்டும் காட்டுறேன். அதுக்கு பக்கம் பாருங்கள், ஒத்த செம்பருத்தி. இது வீட்டு மழை வந்ததுனால பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கற்பூரவள்ளி. வீட்டோட என்ட்ரன்ஸ் தான் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு ஒத்த செம்பருத்தி, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடுக்கு செம்பருத்தி பூச்செடி இருக்கும். ரெண்டுக்கும் என்ட்ரன்ஸில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்படியே வீட்டை சுற்றியுமே செடியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த பூ காட்டுற பாருங்க, இது இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு அழகு தாவரம் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இங்கே பெரிய புதர் மாதிரி இருந்துச்சு, எல்லாம் பிடுங்கி போட்டுட்டோம். இப்போ தான் சின்னதாக எல்லாம் துளுத்து வந்துட்டுருக்கு. கற்பூரவள்ளி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தங்களரி பூச்செடி நட்டு வச்சுருக்குறோம். இது காக்கட்டாமல்லி. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு நந்தியாவட்டம் எப்படி பூ எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு தங்களரி வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து மல்லிப்பூச்செடி. மல்லிலே இது நல்லா பெரிய பெரிய மல்லி. பூ எடுக்கலை, இப்போ தான் வந்து ஒரு ட்ரிப் பூ கொடுத்து இப்போ திரும்பவும் துளுத்துருக்கு மழைக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியுதுங்களா, மருதாணி செடி. பெரிய புதர் மாதிரி இருந்துச்சு, பெரிய புதர். இந்த பக்கம் வரவே முடியாது, இந்த சைடில் நடந்தே போக முடியாது, அவ்வளோ பெருசு இருந்துச்சு. எல்லாம் இப்போ வெட்டி ஒரு சின்னதாக விட்டுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் வந்தால் பாருங்கள், இங்கே ஒரு கற்பூரவள்ளி இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே செடியில் 2 கலர் பூத்துருக்குங்களா. இது என்னோடய ஐடியா தாங்க. 2 கலர் குச்சியும் வெட்டி ஒரே இடத்துல நட்டு வச்சிட்டேன். 2 கலரும் ஒரே இடத்துல பூத்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இங்கே ஒரு நந்தியாவட்டம் இருக்குது.
அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே ஒரு சின்ன எலுமிச்சை கன்று வச்சுருக்கோம். இப்போ தான் இது வளர்ந்து வருது. அப்படி இந்த சைடு பார்த்தா இது வந்து நாட்டு கொய்யாப்பழம், சிவப்பு கொய்யாப்பழம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் பாருங்கள் பூ எடுக்க போகுது. இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம் பாருங்கள், இங்கே ஒரு இடம். இது சின்னதாக இருக்கும் போதே லைட்டாக வெட்டி விட்டதுனால பக்க கிளைகள் சின்னதாகவே பக்கம் சுற்றி நிறைய கிளைகள் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், முந்திரி செடி நட்டு வச்சுருக்குறோம். அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போகலாம். இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டை சுற்றி, நல்லா பசுமையாக இருக்கும். இன்னும் நிறைய செடி நடணும்னு ஆசையாக இருக்குது, அதையும் நடணும். இன்னும் நிறைய பழச்செடிகள்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நடலாம், இந்த இடத்துல நடலான்னு யோசித்து வச்சுருக்கேன். அது எல்லாமே செய்யணும். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து பன்னீர் திராட்சை. நான் வளருவனான்னு வளர்ந்து வராப்படி, இவர் எப்போ வளருவான்னு தெரியல. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகு தாவரம் இருக்குது. இது என்ன அழகு தாவரம்னு பேர் தெரியல. அப்புறம் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, இது வெற்றிலை செடி, வெற்றிலை செடி, மன்னிச்சிடுங்க, வெற்றிலை செடி. இது வந்து ஒரு அம்மா வீட்டாலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ட்ரை பண்ணுறேன் வெற்றிலை வளர்க்கணுன்ட்டு. பார்க்கலாம், வளரவே மாட்டேன்னுது. இதோட 3வது டைம் வச்சுட்டேன். இந்த டைம் ஆச்சு வளருதான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு வீட்டுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பைடர் பிளான்ட் இருக்குது. இது வந்து மணி பிளான்ட். அப்படியே மேலே பாருங்கள், இங்கே ஒரு அலரிப்பூ செடி இருக்குது. இந்த மாதிரி வீட்டை சுற்றி ரொம்ப பசுமையாக இருக்கும் எப்பயுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.